Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard math chapter 10 differential calculus, differentiability and methods of differentiation ல exercise 10.4 இருந்து 19th sum பார்க்க போறோம். Find the derivative of sin x squared with respect to x squared. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. எப்பொழுதும் இங்கே வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருவோம் dy/dxன்னு சொல்லிட்டு. பட் இப்போது அது மாதிரி பண்ண முடியாது. இந்த சைன் எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம வந்து யூன்னு எடுத்துக்கும், இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம வி அப்படின்னு எடுத்துக்கும். சரியா? இப்போ நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா du/dv கண்டுபிடிக்கணும். இந்த u அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு v நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ என்னது, du/dv நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டு ஃபைண்ட் என்னது, du/dv. கிளியராக புரியுதா? பட் டைரெக்டாக எடுக்க முடியாது. சரியா? ஏன்னா இப்போ இது யூன்னு எடுத்திருக்கோம், இது வின்னு எடுத்திருக்கோம், ரெண்டுத்துலேயும் வேரியபிள் எக்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா du/dx கண்டுபிடிக்கணும், இதில் dv/dx கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், 1/2 அதாவது du/dx by dv/dx எடுத்தோம் அப்படின்னா du/dv கிடச்சிரும். கிளியரா? ஓகே, given u which is equal to sin x squared and v which is equal to x squared. நாமளே நேம் பண்ணதுனால லெட் போட்டிருக்கோம். சரியா? டு ஃபைண்ட் என்னது, du/dv. ஃபார்முலா என்னால் அதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, sin x வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos x x/n அப்படின்ற ஃபார்முலா ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம பண்ணும்போது n into x⁻n−1 அப்படின்னு எழுதணும். சரியா? அதே மாதிரி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அது மாதிரி பண்ணால் 1 தான் அதோட ஆன்சர். கிளியராக புரியுதா? ஓகே, u which is equal to sin x ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? இது sin x ஸ்கொயர், sin ஸ்கொயர்டு எக்ஸ் கிடையாது. sin ஸ்கொயர்டு எக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், x⁻n அப்படின்ற ஃபார்மில் இருக்குன்னு எடுத்துப்போம். இது x⁻n ஃபார்மில் இல்லை. சரியா? இங்கே பாருங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது எக்ஸுக்கு பதிலாக தான் இருக்குது. அப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது, sin x அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா cos x. ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், u வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ du/dxன்னு கிடைச்சிரும் எனக்கு, which is equal to sin x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா cos x. ஸோ cos of x ஸ்கொயர்டு அப்படின்னு கிடச்சிரும். தென் இங்கே இருக்க எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லையா, இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கணும். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்றது எந்த ஃபார்மில் இருக்குது, x⁻n அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. என்னுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது n into x⁻n−1 எழுதணும். ஸோ 2 into x⁻2−1. கரெக்டாக? இப்போ என்ன வரும், cos x ஸ்கொயர்டு இன்ட்டு இங்கே 2−1 என்ன வரும், 1 தான் வரும். இப்போ 2x தான் இல்லையா, இந்த 2x முன்னாடி எடுத்து எழுதிக்கோங்க, 2x cos x ஸ்கொயர்டு. இது என்னது, du/dx. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. கிளியரா? v which is equal to x squared, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். v வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா dv/dxன்னு கிடச்சிரும் இல்லையா, which is equal to x ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது x⁻n அப்போ என்ன எழுதுவோம், n into x⁻n−1 எழுதுவோம். ஸோ 2 into x⁻2−1, 2−1 வந்து 1 தான், அதனால் அதை எழுதலை. ஓகேவா? இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு தேவை என்னது, du/dv வேணும். ஸோ du/dx by dv/dx பண்ண என்ன ஆகும், நமக்கு இந்த dxம் கேன்சல் ஆகிடும், du/dv கிடச்சிரும் இல்லையா. அப்போது இது 2x cos x by dv/dx என்னது, 2x. இப்போ என்ன ஆகிடும், இந்த 2xம் இந்த 2xம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, cos x இருக்குது. கரெக்டாக? சரி, இது வந்து 2x cos x ஸ்கொயர்டு du/dx. சரியா? இப்போ என்ன ஆகும், 2xம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு du/dx du/dv நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, cos x ஸ்கொயர்டு அப்படின்னு கிடச்சிருக்கு. கிளியரா? Therefore du by
dv which is equal to cos x squared. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?